உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி உத்தரவு. தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, ஆவடி SM நாசர், கோவி செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் புதிதாக சேர்ப்பு. அமைச்சர் பதவியிலிருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் நீக்கம். புதிய அமைச்சர்கள் இன்று மாலை 3:30 மணிக்கு பதவியேற்கிறார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக இலாகா மாற்றம். அமைச்சர்கள் மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் இலாகாக்களும் மாற்றப்பட்டன. அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்படும் என தகவல். கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், சேலம் பணமரத்துப்பட்டு MLA ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட வாய்ப்பு. கூட்டணி களையும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கனவு பலிக்காது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. மத்தியில் பெரும்பான்மையின்றி ஆட்சி நடத்தி வரும் பாஜக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் கேப் விட்டாலும் உள்ளே புகுந்து விடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜக 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை. இப்போ பாஜக 240. நல்லா கவனிங்க, 240 தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம். சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பெங்களூரு திலக் நகர் காவல் நிலையத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பத்திர பணம் வசூலித்ததாக ஆதர்ஷ் ஐயர் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்திய விவகாரம் விசாரணையை துரிதப்படுத்துகிறது சிறப்பு விசாரணை குழு. தலைமன்னார் அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். விழுப்புரம் அருகே கார் மோதி 3 பேர் பலியான சோகம். காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை. கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் பெண் ஊழியர்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டு வீடியோ எடுத்து விரட்டிய கும்பலால் பரபரப்பு. போலி பத்திரிகையாளர்கள் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பேசிட்டு வந்தேன். அவ்வளவு பெரிய ஆளா நீ ஸ்டேஷன் வந்து பேசலாம். என்ன ரிப்போர்ட்? எந்த சேனல் ரிப்போர்ட்? தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பெய்த கனமழையால் தணிந்த வெப்பம். கோவை சூலூரில் பெய்த மழையால் சாலையில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து ஓடியதால் மக்கள் அவதி. சிவகங்கை மாவட்டம் கள்ளல் பகுதியில் மின்னல் தாக்கியதில் 100 நாள் வேலை திட்ட பணியில் இருந்த 2 பெண்கள் உயிரிழப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மின்னல் தாக்கியதில் 9 வயது சிறுவன் பலியான சோகம். நாமக்கல் அருகே கண்டெய்னர் லாரியை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ATM கொள்ளையர்கள். லாரி
ஓட்டியவரையே என்கவுண்டர் செய்ததாக போலீசார் தகவல். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1,186,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். நாடு விடுதலை பெற்றது முதல் காங்கிரசின் தவறான கொள்கைகள் மக்களுக்கு சீரழிவையே ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் 683 பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் காவலர் ஒருவர் பலி, 3 பேர் காயம். பயங்கரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டது பாதுகாப்பு படை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் குடியேற்ற விதிகள் கடுமையாக்கப்படும் என கமலா ஹாரிஸ் உறுதி. பைடன் ஆட்சி காலத்தில்தான் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்துள்ளதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் அச்சம். முக்கிய தலைவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு ஈரான் இடமாற்றம் செய்வதாக தகவல். உக்ரைனுக்கு 66,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவியை அறிவித்த அமெரிக்க, வடகொரியா கடும் கண்டனம். அணுசக்தி வல்லரசான ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படுவது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என்றும் எச்சரிக்கை. IPL அணியில் வீரர்களை தக்க வைப்பதற்கான விதிமுறைகள் வெளியீடு. ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக 6 வீரர்களை தக்க வைக்க அனுமதி. இம்பாக்ட் பிளேயர் விதி தொடரும் என IPL நிர்வாகம் அறிவிப்பு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.